Hello friends, welcome to buds2bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான இன்னோவேட்டிவான டிஷ் தான் பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல நான் இன்னைக்கு நார்மலா நம்ம குக்கர்ல சில்வர் இட்லி தட்டு வச்சு அதுல 4 வாழைப்பழத்தை மீடியம் சைஸ் வாழைப்பழம் ஓரளவுக்கு பழுத்து இருக்கணும். அந்த வாழைப்பழத்தை எடுத்து வேக வைக்கிறதுக்காக வச்சிட்டேன். நீங்க இட்லி பாத்திரத்திலேயே வைக்கலாம். நான் நீங்க குக்கர்ல வெயிட்லாம் போடாம விசில் போடாம நான் வேக வைக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஆவி வர வரைக்கும் ஒரு 10 minutes வெந்தா போதும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்க உங்களுக்கு வாழைப்பழத்துல உள்ள தோல்லாம் ரிமூவ் ஆயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பாருங்க, பார்த்தோனே தெரியும் தோல் ரிமூவ் ஆயிருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு பிளேட்க்கு நம்ம வாழைப்பழத்தெல்லாம் எடுத்து வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் லைட்டா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப ஆற வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டா ஆறுனா போதும். ஆறுனதுக்கு அப்புறம் இந்த தோல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதுவே பாதி தோல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கும். நீங்க அப்படியே ஃபுல்லா உள்ள இருக்க எல்லா தோலையுமே எடுத்துறணும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. இப்போ நமக்கு வாழைப்பழத்துல உள்ள தோல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வாழைப்பழத்தை லைட்டா மேஷ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ரொம்ப போட்டு மேஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவுக்கு லைட்டா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா எல்லாமே நல்லா மேஷ் ஆயிருக்கணும். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கடாய் வச்சு அதுல கொஞ்சமா தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கு அப்புறம் கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டோம். நீங்க டெசிகேட்டட் கோகனட் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா நம்ம தேங்காய் பூவும் போட்டு நல்லா வதக்கிரணும். வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் நாட்டு சக்கரை இதெல்லாம் லைட்டா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறப்ப நம்மளோட அந்த வேக வச்ச வாழைப்பழத்தை இது கூட சேர்த்துருவோம். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு நம்ம இப்போ ஈவனா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த வெல்லம் இதெல்லாம் இந்த தேங்காய் எல்லாம் ஒன்றா சேரணும். இப்போ நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்ல வாசனை வருது. வாழைப்பழம் அதோட வாசனை தனி, அதுக்கப்புறம் இந்த வெல்லத்தோட வாசனை எல்லாமே நல்லா வருது. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் சூடோடு இருக்கிறப்ப என்ன பண்ணிடுங்க, இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி நம்ம அதை தட்ட போகிறோம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாகவும் தட்டிக்கலாம், ஸ்கொயர் ஷேப்பில், ஓவலில், உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டி இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நம்ம இதெல்லாம் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது நெய் ஊற்றுனதுக்கப்புறம் இதை போட்டுட்டு அப்படியே 2 சைடும் கலர் ஆகணும். இது எப்படின்னா வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இதில் ஹெவியாக எதுவும் சேர்க்கலை. கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நமக்கு நல்லா வெளியில் வெந்து வந்துருச்சு 2 சைடும். இதை நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிடுவோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் buds2bloom சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வந்துட்டுருக்கு. டாட்டா, பாய்.